friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell ஐகானை press பண்ணி all ஆப்ஷனை select பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கீரை சாதம் செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவு பாசி பருப்பும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தோரம் பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதுனால இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த பருப்பில் நான் ஒரு 5 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ இந்த கீரை சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போவே நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் அளவு பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை நான் அப்படியே கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். பாசி பருப்புங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். நான் வேறு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அதனால் சீக்கிரமாக வெந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா அது கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கிறேன். கீரையை இப்போ நல்லா நம்ம பருப்போடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் முருங்கைக்கீரை பொரியல் ரெசிபி வீடியோ இருக்குது. பார்க்காதவங்களுக்காக லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ கீரையை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். கீரை நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். முருங்கைக்கீரைன்றதுனால சீக்கிரமாகவே கீரை நார்மலாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம். ஒரு வரமிளகாவை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்த இந்த பொருளை நம்ம கீரை கூட்டோடு இப்போ சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு நம்ம நல்லா இதை பருப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃபில் தான் வச்சுருக்கேன். அது ஹீட்டில் தான் கொதிக்குது. இப்போ தாளித்த பொருளோடு கீரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இடையில உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாப்பாடு வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி சாப்பாடு தான் சேர்த்துருக்கேன். பாஸ்மதி அரிசி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் கூட சாப்பாடு செஞ்சு இந்த கீரை கூட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சாப்பாடு சேர்த்துக்குவோம். சாப்பாடு சேர்த்துட்டு நம்ம கீரையோட நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் நல்லா பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்குவோம். ரொம்ப ட்ரையாக கிண்டாமல் கொஞ்சம் கீரை கூட்டு தளன்னு இருக்கிற அளவு போட்டு சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு கீரை சாதம் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக செஞ்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், வறட்சியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தளன்னு இது மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். முருங்கைக்கீரையில் நம்ம சாதம் பருப்பு கூட்டு மாதிரி இது மாதிரி செஞ்சு முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு சாதத்தை அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இப்போ சாப்பாடு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளோட முருங்கைக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் ஃப்ரை இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு பாயில்டு எக்கு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஃபுட் ஐட்டத்தில் ஃபிஷ் ஃப்ரைலாம் இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த முருங்கைக்கீரை சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.